தம்பி, நேரலையை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு மறைந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தான் நேரலை பண்ணி நீதிமன்றத்தில் என்ன செய்தாங்க, வழக்கு தொடுத்தாங்க. எல்லாருக்கும் நினைவு இருக்கா தம்பி? மறந்து போச்சா? நினைவு இருக்குல்ல? அப்போது ஆளுங்கட்சியா இருந்தது யாரு? ஆளுங்கட்சியா இருந்தா யாரு சொல்ல முடியுங்களா? ஒருத்தரும் அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தது. அதுக்கு அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தில் நேரலையாக என்ன செய்ய முடியாது, காண்பிக்க முடியாதுன்னே எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வழக்கில் தான் அதிமுக சார்பாட்டம் மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டு முழுமையாட்டு நேரலை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரலையாக முழுமையாக நேரலையாக காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய முழு கொள்கை திட்டம். அதை நோக்கி தான் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக உங்களுக்கே தெரியும், கேள்வி பதில்கள் முழுமையாக காட்டப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சில முக்கிய கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், முக்கிய அரசு தீர்மானங்கள் எல்லாம் தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் நம்மள மாதிரி யாருமே நடத்தலை, யாருமே நேரலையாட்டு நடத்துறதில்ல. கேரளா எடுத்துக்கிடுங்க, ஒரிசா எடுத்துக்கிடுங்க, நம்ம தான் முழுமையாக நடத்துகிறோம். அதே போல் மீதி இருக்கக்கூடிய மானிய கோரிக்கையுடைய டிபேட்டுகளுமே முழுமையாக நடத்தணுங்கிறது அரசுடைய எண்ணம். அதற்கான பணிகளை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். அதான் நாங்கள் செய்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. நாங்கள் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த அரசு நேரலையில காட்டவே மாட்டேன்னு பதில் சொன்ன மாதிரி நாங்க சொல்லல. நாங்க செய்வோம், செய்துகிட்டு இருக்கோம். நாங்க உண்மைக்கு புறப்பாட்டு எதையும் மறைக்கவும் இல்லை, நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் தொடர்ந்து நடக்கும். என்னங்க, இன்னும் வருஷம் இருக்குல்லாங்க, எல்லாம் நீங்க ஒவ்வொன்றா நடக்கும். இப்போ நீங்க வந்து 1921 இருந்து இன்று வரைக்கும் உள்ள சட்டமன்ற நடவடிக்கைகளை எல்லாம் ஆன்லைன்ல பார்க்கறதுக்கு வசதியாட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வரோம். எல்லாமே ஸ்கேன் பண்ணி அது எல்லாமே அப்லோட் பண்ணி முறையாட்டு மாண்புமிகு முதல்வர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேச்சிலே நீங்க ஒரு குறிப்பிட்ட மதவிலக்கு கொள்கை பற்றி அப்படின்னு ஒரு தட்டுனா அது மதவிலக்கு சம்பந்தமா பேசுறது அவ்வளோத்தையும் நீங்க இதில் பார்த்துக்கலாம், ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் இப்படிப்பட்ட நவீன தொழில்நுட்பத்தை என்ன செய்யறோம், சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பண்றோம். ஏற்கனவே நடந்து முடிந்தவர்களையும் எளிதாக எல்லோருக்கும் காட்ட வேண்டும், டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை வேண்டுங்கிறதுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒளிமறைவும் அரசிடமும் இல்லை, சட்டமன்றத்திலையும் இல்லை. நன்றி. அதான் உங்களுக்கு தெரியுமா, ஆளுநர் உரை நிகழ்ந்த உடனே அடுத்த நிமிஷம் இங்க உடனே வந்து கூப்பிட்டு இதே அவையில இந்த இடத்துல வந்து எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.